வணக்கம் நண்பர்களே! கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்று ஒரு மிக முக்கியமான நாள். ஐ.பி.எல். வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான அத்தியாயம் முடிவுக்கு வந்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நீண்டகால தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளேமிங் அந்த அணியிலிருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18 ஆண்டுகளாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முகமாக, மூளையாக, வழிகாட்டியாக இருந்த பிளேமிங் இப்பொழுது அந்த அணியுடன் விடைபெறுகிறார். இந்த செய்தி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் அதே நேரத்தில் பல உணர்ச்சிகரமான நினைவுகளையும் கிளப்பியுள்ளது. வாருங்கள், இந்த 18 ஆண்டுகால பயணத்தை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு இது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ஸ்டீபன் பிளேமிங் ஆகியோருக்கிடையே நடைபெற்ற வெளிப்படையான மற்றும் நேர்மறையான ஆலோசனைகளுக்குப் பிறகு பரஸ்பர உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 ஆண்டுகள் என்பது ஒரு ஐ.பி.எல். அணியை பொறுத்தவரை மிகவும் நீண்ட காலம். ஐ.பி.எல். தொடங்கப்பட்ட 2008ஆம் ஆண்டில் இருந்தே பிளேமிங் சி.எஸ்.கே. அணியின் ஒரு அங்கமாக இருந்துள்ளார். முதலில் ஒரு வீரராக களமிறங்கிய அவர் பின்னர் பயிற்சியாளராக பரிணமித்தார். பல அணிகள் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் பயிற்சியாளர்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் சூழலில் பிளேமிங் மட்டும் சி.எஸ்.கே.வின் நிலையான சக்தியாக இருந்தார். இப்போது அவர் விலகியிருக்கும் இந்த தருணத்தில் சி.எஸ்.கே.வின் கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டியது அவசியம். 2008ஆம் ஆண்டு ஐ.பி.எல். போன்ற பிரமாண்ட தொடர் இந்தியாவில் அறிமுகமான போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு புதிய எதிர்பார்ப்புடன் தொடங்கியது. அந்த அணியின் தொடக்ககால வீரர்களில் ஒருவராக பிளேமிங் இருந்தார். நியூசிலாந்து அணியின் கேப்டனாக இருந்தபோது அவர் கொண்டிருந்த அமைதி, திட்டமிடல் திறன் மற்றும் ஆட்டத்தை வாசிக்கும் விதம் ஆகியவை அனைவரையும் ஈர்த்தது. வீரராக அவர் களத்தில் காட்டிய முதிர்ச்சி நிர்வாகத்திற்கு அவர் மீதான நம்பிக்கையை அதிகரித்தது. அந்த தொடருக்கு பிறகு அவர் பயிற்சியாளராக மாறியது சென்னை அணி எடுத்த மிகப்பெரிய முடிவுகளில் ஒன்று. தோனி மற்றும் பிளேமிங் இந்த ஜோடியை பற்றி பேசாமல் சி.எஸ்.கே. வரலாற்றை எழுதிவிட முடியாது. மைதானத்திற்குள் தோனி என்ற டக்-அவுட்டில் பிளேமிங். இவர்கள் இருவருடைய புரிதல் அந்த அளவுக்கு பல வெற்றிகளை தேடித் தந்தது. சி.எஸ்.கே. அணியால் பல முறை சாம்பியன் பட்டத்தை வென்றதற்கு பின்னால் இந்த இருவரின் திட்டமிடலும் வீரர்களை கையாளும் முறையும்தான் அடிப்படை. ஒரு பயிற்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பிளேமிங் ஒரு பாடப்புத்தகம். வீரர்களை எப்பொழுதும் அழுத்த வராமல் அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்து அவர்களின் திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வருவதில் பிளேமிங் கில்லாடி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கலாச்சாரத்தை உருவாக்கியதில் பிளேமிங்கிற்கு முக்கிய பங்கு உண்டு. வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் எப்பொழுது ஒரே மாதிரியான அமைதியை பேணுவது சி.எஸ்.கே.வின் அடையாளமாக மாறியது. அந்த அணியை "டேட் இஸ் ஆர்மி" என்று விமர்சிப்பதோடு கூட பிளேமிங் அதை அலட்டிக் கொள்வதில்லை. வயதான வீரர்களை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு சாம்பியன் அணியை உருவாக்குவது என்பதை அவர் உலகிற்கு நிரூபித்துக் காட்டினார். வீரர்களின் அனுபவத்தை மதித்து அவர்களுக்கு தகுந்த வாய்ப்புகளை வழங்கி அவர்களை களத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற கலையை அவர் சி.எஸ்.கே.க்கு விதைத்தார். ஐ.பி.எல். தொடரில் பல அணிகள் நட்சத்திர வீரர்களை நம்பியிருந்தனர். ஆனால் பிளேமிங் ஒரு டீம் பில்டர், அதாவது ஒரு குழுவாக எப்படி செயல்படுவது என்பதை அவர் வீரர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சுரேஷ் ரெய்னா, அஸ்வின், ஜடேஜா போன்ற பல இளம் வீரர்களை உலக தரத்திற்கு உயர்த்துவதில் பிளேமிங்கின் பங்களிப்பு அளப்பரியது. அவர் பயிற்சியாளராக இருந்த காலத்தில் சென்னை அணி தொடர்ச்சியாக பிளே-ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. இது சாதாரணமான விஷயமல்ல. ஐ.பி.எல். போன்ற போட்டி நிறைந்த தொடரில் நிலையான வெற்றிகளை பெறுவது மிக கடினம். அதை பிளேமிங் மிக எளிதாக செய்து காட்டினார். பிளேமிங் பயிற்சியாளராக இருந்தபோது அவருக்கு பல சவால்கள் இருந்தன. அணி தடை செய்யப்பட்ட காலம், அணியில் ஏற்பட்ட மாற்றங்கள், வீரர்களின் காயம் என பல தடைகளை அவர் சந்தித்தார். ஒவ்வொரு முறை சி.எஸ்.கே. அணி கஷ்டப்படும் போது அதை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு வருவதில் பிளேமிங் சிறந்த தந்திரசாலியாக இருந்தார். அவர் ஒரு அமைதியான போர் வீரர். டக்-அவுட்டில் அமர்ந்து கொண்டு ஆட்டத்தின் போக்கை மற்றும் நுணுக்கமான ஆலோசனைகளை அவர் வழங்கும் விதம் பல போட்டிகளில் சி.எஸ்.கே.வின் வெற்றியை உறுதி செய்தது. இப்பொழுது கேள்வி என்ன? பிளேமிங்கிற்கு பிறகு சி.எஸ்.கே.வின் எதிர்காலம் என்ன? ஒரு பெரிய ஆளுமை விடைபெறும் போது அந்த இடத்தை பூர்த்தி செய்வது மிக கடினம். பிளேமிங்கின் பாணி சி.எஸ்.கே. ரத்தத்தில் ஊறிப்போன ஒன்று. இனி வரும் காலங்களில் சி.எஸ்.கே. அணி புதிய உத்திகளை கையாள வேண்டியிருக்கும். இது சி.எஸ்.கே. நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் சி.எஸ்.கே. எப்போதும் ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்ட அணி. பிளேமிங் விட்டுச் சென்ற அந்த அடித்தளத்தை வைத்து அடுத்த கட்டத்திற்கு அணியை எப்படி நகர்த்தப் போகிறது என்பதுதான் இருவரும் காலங்களில் எதிர்பார்ப்பு. பிளேமிங்கின் இந்த விலகல் ஒரு சகாப்தத்தின் முடிவு என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் சி.எஸ்.கே.வின் பயிற்சியாளராக மட்டுமல்ல, அந்த அணியின் ஒரு குடும்ப உறுப்பினராகவே பார்க்கப்பட்டார். ரசிகர்களின் மனதில் சி.எஸ்.கே. என்றால் மஞ்சள் நிறமும் எம்.எஸ். தோனியும் ஸ்டீபன் பிளேமிங்கும் தான் நினைவுக்கு வருவார்கள். அந்த அளவுக்கு அவர் ரசிகர் மத்தியில் நீங்கா இடம் பிடித்திருந்தார். கிரிக்கெட் உலகின் மிகச்சிறந்த பயிற்சியாளர்களில் ஒருவராக பிளேமிங் வரலாற்றில் இடம் பிடிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இனிவரும் நாட்களில் சி.எஸ்.கே. அணியின் அடுத்த பயிற்சியாளர் யார்? அணியின் தற்போதைய சூழல் என்ன? அணி நிர்வாகம் பிளேமிங்கின் இந்த முடிவை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது?
போன்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் பிளேமிங்கின் என்ன செய்ய போகிறார் என்பது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. அவர் மீண்டும் சர்வதேச கிரிக்கெட்டில் ஈடுபடுவாரா அல்லது வேறு ஏதாவது லீக் தொடர்களில் பயிற்சியாளராக பணியாற்றுவாரா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் எந்த அணியில் இருந்தாலும் தனது முத்திரையை பதிப்பார் என்பது உறுதி. முடிவாக 18 ஆண்டுகள் ஒரு சிறிய காலம் அல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு பிளேமிங் கொடுத்த வெற்றிகளும் அந்த தருணங்களும் என்றும் மறக்க முடியாதவை. அவர் ஒரு பயிற்சியாளராக மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதராகவும் சிஎஸ்கே அணியை வழிநடத்தினார். அவரது வழிகாட்டுதல் இல்லாமல் சென்னை மைதானத்தை பார்ப்பது ரசிகர்களுக்கு சற்று வருத்தமாக இருக்கலாம். ஆனால் மாற்றங்கள் எப்பொழுதும் நிகழ்ந்தே தீரும். இந்த மாற்றமும் சிஎஸ்கே அணிக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும் என்று நாம் வாழ்த்துவோம். ஸ்டீபன் பிளேமிங் சிஎஸ்கேவின் வெற்றிகளில் நீங்கள் ஒரு முக்கிய அங்கம். உங்களின் அமைதியான தலைமைத்துவத்திற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு நீங்கள் அளித்த பங்களிப்பிற்கும் மிக்க நன்றி. உங்கள் அடுத்த பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். பிளேமிங்கின் இந்த விலகல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சிஎஸ்கே அணி இனி எப்படி செயல்படும் என்று கருதுகிறீர்கள்? உங்கள் கருத்துக்களுக்காக காத்திருக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை பகிருங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யகரமான கிரிக்கெட் அலசலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.